أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال ربي ما غويتني ليزيننهم في الأرض ولأغوينهم أجمعين. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم يقول في دعائه: اللهم إني أعوذ بك من النار. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும், அவர்களின் சத்திய தோழர்கள் மீதும், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லம் வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவர்கள் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, நீ வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அமைதியான வாழ்வை வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விஸ்தீரணமாக்கி தருவானாக. ஆமீன். நாம் குழுந்திருக்கக்கூடிய இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு மாறு செய்த, தன் சொல்லுக்கு கட்டுப்படாத, வழிபடாத ஷைத்தானை தன் அருளை விட்டும் அல்லாஹ் தூரமாக்கினான். குர்ஆனில் அல்லாஹ் உஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். ஆதமிற்கு கண்ணியத்தின் காணிக்கையை வெளிப்படுத்த நாம் சொன்னோம். அவர்கள் அனைவர்களும் அதை வெளிப்படுத்தினார்கள், இப்லீஸை தவிர. அபா, அவன் மறுத்தான். வஸ்தக்பர, பெருமை கொண்டான். வகான மினல் காஃபிரீன், இறைவனை மறுப்பவர்களிலிருந்து அவன் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். சில இடங்களில் அல்லாஹ் அந்த ஷைத்தானோடு பேசிய அந்த இடங்களையும் சில இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் குர்ஆனில். ஒரு இடத்தில் அல்லாஹ் ஷைத்தானுக்கு சொல்லுவான், தீர்ப்புடைய நாள் வரையிலும் நீ அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறாய். காத ரப்பி மா அகவைத்தனி லஉஸையினன்னஹும் ஃபில் அர்தி வலஉஹ்வியன்னஹும் அஜ்மஈன். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், என்னை நீ தூரமாக்கியதின் மீது ஆணையாக, உன் அருளை விட்டு என்னை நீ தூரமாக்கிட்ட, அதன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், அவர்களுக்கு, ஆதமுடைய சந்ததிகளுக்கு
பாவத்தை அலங்கரித்து நான் காட்டுவேன். பாவம் என்று சொன்னால் இன்றைக்கு அதை பார்ப்பதையும் ரசிப்பதையும் கேட்பதையும் அது சார்ந்து சிந்திப்பதையும் ஏதோ ஒரு கோணத்தில் நமக்கு ஒரு அமைதியாக அழகாக தெரிகிறது. இது யாருடைய ஏற்பாடு என்று சொன்னால் ஷைத்தானுடைய ஏற்பாடு என்பதை நாம் புரியணும். அவர்களுக்கு நான் பாவத்தை அலங்கரித்து காட்டுவேன், அவர்கள் அனைவர்களையும் அந்த பாவத்தை செய்யும்படி நான் தூண்டுவேன், செய்ய வைப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் சபதத்தை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லலாம். குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்த வார்த்தை அது. அவர் சொன்ன வார்த்தை, அவர்களுக்கு பாவங்களை அலங்கரித்து காட்டு, அனைவர்களையும் அந்த பாவத்தை நான் செய்ய வைப்பேன். அல்லாஹ் சொன்னான், என்னுடைய அடியார்களில் குறிப்பான நல்லடியார்களை உன்னால் ஒருபோதும் வழிகெடுக்க முடியாது. அருமையானவர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து, அவனுடைய பிடியிலிருந்து வெளிவர வேண்டும், அவனுடைய பிடியில் அவனுடைய வலையில் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்கான எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சூழல்களிலும் இறைவனுடைய உதவியை எப்படி பெற்று ஷைத்தானுடைய வலையிலிருந்து நாம் விழாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதற்கான வழிகாட்டுதலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார். ஷைத்தானுடைய பிடியில் நாம் அகப்பட்டு விடக்கூடாது. அகப்படாமல் வெளிவர வேண்டுமையானால் அது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாது வேறு எதை கொண்டும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இருக்கணும். அவனுடைய உதவி இல்லைன்னு சொன்னால் ஷைத்தானுடைய பிடியில் நாம் மிகச் சுலபமாக நாம் அகப்பட்டுக் கொள்வோம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு இறைவனுடைய நெருக்கத்தை, அவன் பொருத்தத்தை பெறுவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்துணை வழிகளையும் காட்டிக் கொடுத்தார்கள். இன்ன அமல் செய்திகள் என்று சொன்னால் இன்ன பொருத்தத்தை, இன்ன பாக்கியங்களை பெறலாம் என்பதை கூட விவரித்தார்கள். தர்மம் செய்யுங்கள், கெட்ட மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரு காதில் விழும்போது நம்ம என்ன செய்யணும்? ஸலவாத்து சொல்லணும். அது நமக்கு பெரிய நன்மைகள் மட்டுமல்ல, அது ஒரு பெரிய பாதுகாப்பும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் செய்யுங்கள், கெட்ட மரணத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும் என்றார்கள். இப்படி ஒவ்வொரு நல்ல காரியமும் அதனால் நாம் அடையக்கூடிய பலாபலம் என்ன என்பதை கூட இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தி சொன்னவர்கள் எம்பிரான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இறைவனுடைய நெருக்கத்தின்பால் நம்மை சேர்த்து வைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுத்த நபி அவர்கள் இறைவனுடைய கோபத்தின்பால் நம்மை இழுத்து செல்லக்கூடிய ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்தும் வெளிவருவதற்கான வழியையும் அதற்கான பிரார்த்தனைகளையும் துஆக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் சில இடங்கள் இருக்கிறது ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய இடங்கள். அதை நாம் கடைபிடிக்கணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் இந்த உம்மத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தி, கான யகூல் அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லக்கூடியவர்களாக, துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மிகச் சுலபமான முறையில் மனித சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. எங்கெல்லாம் இரத்த நாணங்கள் ஓடுகிறதோ அங்கெல்லாம் பயணிக்கக்கூடிய நிலையை அவன் பெற்றிருக்கிறான். அப்படி நம்முடைய உடலுக்குள்ளால், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய செயலில், நம்முடைய பார்வையில், நம்முடைய கேள்வித்திறனில், நம்முடைய நடையில், நம்முடைய பிடியில், நம்முடைய சொல்லில் எல்லாவற்றிலும்
அவன் நுழைந்து ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் நிலை அவனுக்கு உண்டு. அவன் இத்தகைய கொடியவனிடமிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரப்பிடத்தில் அவனிடமிருந்து முழுமையாக நீங்கள் பாதுகாப்பை தேடுங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம இறைவா இன்னி அஊது பிக்க மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஹமஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி. 3 விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ஷைத்தானிடமிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய 3 விஷயங்கள். முதலாவது ஹம்ஸ் என்று சொல்வார்கள், தீய எண்ணத்தை தூண்டுவது. இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. தொழுகைக்காக தக்பீர் கட்டின உடனே வெவ்வேறு சிந்தனைகள் உள்ளத்தில் என்ன செய்யும்? அதுவரையிலும் மறந்த செய்திகள் கூட நினைவுக்குள் வரும். கொண்டு வருவது அவனுடைய வேலை. கொண்டு வருவது அவனுடைய வேலை. தனிமையில் இருக்கின்ற பொழுது கெட்ட எண்ணங்களை சுலபமாக அவன் வெளிக்கொண்டு வருவான். சந்தர்ப்பங்கள் சில சிறிய அளவில் கிடைக்கின்ற பொழுது அதை பெரிதாக்குவதற்கான வழிகளை சொல்லித் தருவான். எல்லா வகையான நிலைகளிலும் கெட்ட எண்ணங்களை தூண்டக்கூடியவன். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த ஹம்ஸ் என்பதற்கு பைத்தியக்காரத்தனம், அறிவுடையவர் செய்யக்கூடிய செயலுக்கு மாற்றமாக நேர் மாற்றமாக ஒரு காரியத்தை செய்யறது. அதை செய்யறதுக்கு என்ன செய்வான்? ஷைத்தான் தூண்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வார்த்தை சொன்னார்கள், நஃப்ஹ். அகங்காரம் அல்லது பெருமை, இந்த இரண்டையும் மனிதனுக்குள்ளால் அவன் புகுத்துவான். ஷைத்தானுடைய வேலை, ஒரு மனிதன் எப்பொழுது தன்னை அகங்காரம் கொண்டவனாக ஆக்கி கொண்டானோ அவனுக்கு நிகராக யாரையும் மதிக்க மாட்டான். அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. தனக்கு நிகராக இன்னொருவரை வைக்க மாட்டான். ஃபிரௌன் அப்படித்தானே இருந்தான். தன்னை ரப்பு என்று சொன்னான். தனக்கு நிகராக இன்னொருவரை அவன் நிறுத்தி பார்க்கவே இல்லை. தான் உயர்ந்தவன் என்பதாகவே அவன் இந்த கொள்கையில் நின்றான். இது யாருடைய வேலைனா ஷைத்தானுடைய வேலை. உள்ளத்தில் அகங்காரத்தை ஏற்படுத்துறது. இன்னொரு விஷயம் நமக்கே தெரியாது, பெருமையை ஏற்படுத்துறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டாங்க. எல்லோரை விடவும் நாம கொஞ்சம் படிச்சிருக்கிறோம், எல்லோரை விடவும் நாம கொஞ்சம் வசதியா இருக்கிறோம், எல்லோரை விடவும் நல்ல ஒரு ஆடைகள், தரமான உயர்வான ஆடைகள் அணிஞ்சிருக்கிறோம், எல்லோரையும் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை வசதிகள் சௌகரியங்களில் நமக்கு ரொம்ப பெருசாவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அல்லாஹுவை சார்ந்த எந்த சிந்தனைகளும் உள்ளுக்குள் வராமல் தன்னை குறித்து தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை, பாக்கியங்களையே தானாகவே சம்பாதித்ததாக எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை மிக சுலபமாக உருவாக்கக்கூடியதில் ஷைத்தான் ரொம்ப கெட்டிக்காரன். அதை உருவாக்கி தன்னால் முடிந்தது என்கின்ற ஒரு எண்ணத்தை முதலில் வெளிப்படுத்தி அதன் மூலமாக தனக்குண்டான பெருமையை வளர்வதற்கான வழிவகைகளை அவன் செய்து விடுவான். இது மாதிரியான எண்ணங்கள் நமக்குள் வருகின்ற பொழுது, ஒரு அகங்கார எண்ணம் வருது, ஒரு தீய எண்ணம் வருது, அல்லது ஒரு அறிவார்ந்தவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை, அறிவற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படுது. அப்படிங்கும் போது நாம சொல்ல வேண்டிய வார்த்தை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கொடியவனிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுவது இப்படி கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் அல்லாஹ்விடத்திலே கேட்பதையும் கூட இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நஃப்ஸ் வ நஃப்திஹு என்று அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஷைத்தானுடைய தீய எண்ணங்கள், கவிதை வடிவிலான தீய தூண்டுதல்கள், இன்றைக்கு இசை பாடல்கள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். எங்கு சென்றாலும் எங்கு பார்த்தாலும் ஏதோ ஒரு கோணங்களில் நம்முடைய காதில் அந்த சப்தம் விழக்கூடிய ஒரு சூழலில், இத்தகைய இக்கட்டான ஒரு காலச்சூழலில் நாம் இருக்கிறோம். பாவங்கள் செய்வதற்கான ஒரு சூழலை நாம் பெறுகின்ற பொழுதெல்லாம் அந்த இடத்தில் நாம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது நல்ல குணங்களில் நம்முடைய தரம் என்பது இருக்கிறது.
அதுபோல நல்ல செயல்கள் நம்மிடமிருந்து வெளிப்படுமையானால் அது நம்முடைய கண்ணியத்தை உயர்த்தி பிடிப்பதற்கான, நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்கான வழிவகையாக இருக்கிறது. அதுபோல நல்ல எண்ணங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மூன்றிற்கும் எதிர்மறையான 3 விஷயங்களில் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினாங்க. அதை யாரை முன்னிறுத்தி பாதுகாப்பு தேடினாங்க? இந்த வேலைகளை யாரு செய்வா? ஷைத்தான் தான் செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் முன்கராத்தில் அஹ்லாகி, இறைவா அருவருக்கத்தக்க குணங்களில் இருந்து ஒரு இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். குணம் எப்படியோ அப்படிதான் அவனுடைய வாழ்வினுடைய தரம் மற்றவர்களால் மதிக்கப்படுகிறது. செல்வம், வசதி வாய்ப்பு, பட்டங்கள், கல்வி இருந்தாலும் கூட அந்த குணம் கெட்ட மனிதனாக இருந்தால் ஒரு வார்த்தையில் முடிச்சிருவோம். எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட குணம் சரியில்லை என்றும், எவ்வளவுதான் இருந்தாலும் அவரிடத்தில் குணம் என்ன இல்லை, சரியானதாக இல்லையே அப்படி நாம சொல்றது உண்டு. இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட குணங்களில் இருந்து, வெறுக்க தகுந்த குணங்களில் இருந்து பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. ஒல் அழ்மாரி, கெட்ட செயல்களை செய்வதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். ஒல் அஹ்வா, மனிதனை தீயதின் பக்கம் மிக வேகமாக இழுத்து செல்லக்கூடிய ஹவா என்று சொல்லக்கூடிய மனோ இச்சையில் இருந்து உண்டான தீங்கில் இருந்து பாதுகாப்பை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல குணங்கள் இருக்கணும், மூமினுடைய வாழ்க்கையில் நல்ல செயல்கள் இருக்கணும். மனோ இச்சையின் பின்னால் செல்லக்கூடியவர்களாக நாம் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ நமக்கு சொல்லித் தருகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கல்வி என்பது மிக முக்கியமானது. நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள், நல்ல காரியங்கள் அல்லாஹுவால் கபூல் செய்யப்படுவது மிக முக்கியமானது. நம்முடைய உள்ளத்தில் பயபக்தி, பணிவு என்பது இருப்பது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய சொல் சபைகளில் ஏற்றுக்கொள்ளப்படுவது மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்தார்கள். ஒரு விஷயம், 4 விஷயத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். கான யதுஉ யகூலு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவில் இப்படி சொல்வார்கள், இறைவா உன்னிடத்தில் பயன் தராத கல்வியில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். பயன் தராத கல்வி. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளினுடைய பட்டங்களுக்காக செலவு செய்து படித்து முடித்துவிட்டு அவர் செய்யக்கூடிய வேலைக்கும் அந்த கல்விக்கும் சம்பந்தமில்லாத ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுதெல்லாம் மனவேதனைப்படுகிறார்கள். எவ்வளவு செலவு செய்து, எவ்வளவு சிரமப்பட்டு, எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் மறைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுக்கான இலக்கான வழியை தேர்வு செய்து கொடுத்து படித்து பட்டம் பெற்று உன்னுடைய வாழ்வில் நீ முன்னேற்றத்திற்கான எல்லா வழிவகைகளையும் நீ தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்தோம். ஆனால் அந்த முயற்சியில் பயனில்லாமல், பயனற்றதை நம்முடைய பிள்ளை இருக்கிறானே என்கின்ற வேதனைப்படக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு நிறைவாக இருக்கிறது. அவர் படிக்கின்ற கல்வி ஒரு துறை சார்ந்து படித்துவிட்டு அதற்கும் இவர் செய்யக்கூடிய பணிகளுக்கும் வேலைகளுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு துறையில் போய் சேர்ந்திருப்பார். படிக்கின்ற கல்வி என்பது பயன் தர வேண்டும். மார்க்கம் சார்ந்த கல்வியாக இருந்தாலும் அதுதான். தொழுகை சார்ந்த கல்விகளை தெரிந்து கொள்கிறோம், ஆனால் தொழுகையில் அது கடைபிடிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த கல்வி பயனற்ற கல்வி. ஒது சார்ந்த கல்வியை பெறுகிறோம், ஒது செய்வதனுடைய ஒழுக்க விழுமியங்கள், ஆனால் ஒது செய்யும் போது அதை கடைபிடிக்கிறது அது பயனற்ற கல்வி. பெற்றோர்களை பேண வேண்டிய விஷயத்தில் தரக்கூடிய கல்வி ஞானத்தை, மார்க்கம் சொல்லக்கூடிய, குர்ஆன் சொல்லக்கூடிய, ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் செவிமடுக்கிறோம், உள்ளத்தில் பதிய வைக்கிறோம், ஆனால் செயல்படுத்தலன்னு சொன்னா பயனற்ற கல்வி. ஹலாலான வழிகளில் பொருள் ஈட்டுவது குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸுகளும் நமக்கு நிறைவாக போதிக்கிறது. ஆனால் வியாபாரத்தில் நாம் எதையுமே சரியாக பொருட்படுத்துவதில்லை என்று சொன்னால் நாம் தெரிந்து கொண்ட கல்வி பயனில்லாத கல்வி.
இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் பயனற்ற கல்வி. எம்பிரான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 முதன்மையாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், பாதுகாப்பு தேடினார்கள். மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தராத கல்வியிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அமலின் லா யுர்ஃபா, உயர்த்தப்படாத உன்னிடத்தில் உயர்த்தப்படாத செயல்களில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பயபக்தியோடு தொழுவதாக தொழுதார், ஆனால் தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலன்னு சொன்னா அதை விட கை செய்த வேறு எதுவுமே கிடையாது. வாழாமெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி தொழுது ஒரு மனிதர் அவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்கவில்லை என்று சொன்னால் அதை விட கை செய்த வேறு எதுவுமே கிடையாது. நாம் செய்யக்கூடிய செயல்கள், அதனால்தான் ஒவ்வொரு செயலினுடைய அடிப்படையான மூலதனம் என்பது யா அல்லாஹ் இதை நான் உனக்காக செய்கிறேன், என்னுடைய பெருமைக்காக நான் செய்யல, என்னுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக வேண்டி நான் இதை செய்யவில்லை, மற்றவர்கள் என்னை கொடையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதாக நான் செய்யவில்லை, அல்லது வணக்கசாரி என்று சொல்ல வேண்டும் என்பதாக நான் செய்யவில்லை, அல்லது இல்முடையவர், கல்வியுடையவர், மார்க்க ஞானமுடையவர் அல்லது பட்டதாரி என்பதற்காக நான் செய்யவில்லை. இந்த செயல் உனக்கானது, உனக்காக நான் செய்கிறேன் என்கின்ற அதனுடைய செயலினுடைய துவக்கம் மூலதனமே இறைவா இது உனக்காக நான் செய்கிறேன் என்கின்ற அந்த எண்ணத்தினுடைய முதல் தளம் என்பது அப்படி அமைமையானால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். அதனால் தான் மார்க்கத்தில் எந்த காரியத்தை, நல்ல அமல்களை, கடமைகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். நோன்பாக இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், யா அல்லாஹ் உனக்காக நான் செய்கிறேன், உனக்காக நிறைவேற்றுகிறேன், உனக்காக வேண்டி இந்த தர்மத்தை நான் தருகிறேன், ஜக்காத்தை கொடுக்கிறேன், இப்படியாகத்தான். இவைகளெல்லாம் சொல்கின்ற செய்தி என்ன தெரியுமா? நமக்கு நாம் ஒவ்வொரு காரியங்களை செயல்படுத்துகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தினுடைய அடித்தளத்தில், ஆழத்தில் முதன்மையாக வர வேண்டியது இந்த காரியத்தை நான் என் ரப்புக்காக செய்கிறேன் என்கின்ற எண்ணம் நமக்கு வரணும். அதற்கான அடித்தளம் தான் மார்க்கத்தில் பிரதான கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுதும் கூட இறைவா இது உனக்காக, உனக்காக நான் செய்கிறேன் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறது. அப்படி செய்கின்ற பொழுது அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும், அவன் கபூல் செய்வான். அதற்கு மாற்றமாக இருந்து சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்கள் செய்யப்பட்ட காரியங்கள் இறைவன் புறத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அவைகளெல்லாம் அல்லாஹ் ஒதுக்கி விடுவதிலிருந்தும், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை மறுத்து விடுவதிலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய வார்த்தையாக உயர்த்தப்படாத அமல்கள், காரியங்கள், செயல்களில் இருந்து ஒரு இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள். அடுத்து உள்ளத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பாதுகாப்பு தேடினாங்க. பணிவில்லாத உள்ளத்திலிருந்து ஒரு இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உள்ளம் என்பது பணிவான, பணிவுகள் குடிகொள்ளக்கூடிய இடமாக இருக்கணும். மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், எவர் அல்லாஹ்விற்காக பணிகிறாரோ அல்லாஹ் அவரை உயர்த்தி வைப்பான் என்பதாக கிதாபுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் பணிவை காட்டுகின்ற பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி பணிவோடு நடந்து கொள்ளக்கூடிய நிலை வறுமையானால் அல்லாஹ் நம்மை உயர்த்தி தருவான். பணிந்தவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். மலக்குமார்கள் இன்றைக்கும் மலக்குமார்களாகவே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அவர்கள் பணிந்தார்கள். உஸ்ஜுது லி ஆதம், ஆதமிற்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள், காணிக்கையை செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். கட்டுப்பட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ் இன்றைக்கும் அவர்களை உயர்வாகத்தான் வைத்திருக்கிறான். கட்டுப்படாமல் மறுத்தவன் இப்லீஸ் இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய சாபத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் மட்டுமல்ல, கியாமத்திலும் கூட அவர் சாபத்திற்குரியவன் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் அழுத்தமாக சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேறு விதமான கோணங்களில் நம்முடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். நமக்கான நிலைகள், அந்தஸ்து எல்லாம் சரியாக இருக்கிறது. இன்னும் சில வளர்ச்சிகளுக்கான வழிகள் தெரிகிறது. அதனால் நாம் எதை வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளலாம், செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானால் நடந்து கொள்ளலாம் என்பதாக நாம் நினைக்கிறோம். அதுவல்ல வாழ்க்கை. இங்கு இஸ்லாம் சொல்லித் தருவது, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தினுடைய எல்லா விஷயங்களிலும், எண்ணத்திலும், செயல்களிலும் பணிவை நீங்கள் வெளிப்படுத்துங்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் பணிவு இல்லாத உள்ளத்தில் இருந்து பாதுகாப்பை படைத்தவரிடத்திலே கேட்டார்கள். பணிவில்லாத உள்ளத்தில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மூணாவது செய்தி. நாலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியது வகௌலில்லா இஸ்மால், ஏற்றுக்கொள்ளப்படாத சொல், கேட்கப்படாத சொல், அதிலிருந்து நான் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு நல்ல காரியத்தை இந்த ஜும்மாவுடைய பயானு பேசக்கூடிய இந்த சொல் உங்களுக்கு அது பயன் தரல அப்படின்னு சொன்னா, அல்லது உங்களுடைய செவிகளில் அது விழவில்லை, செவிகளில் சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான சிந்தனை, இது சார்ந்த சிந்தனையை தரவில்லை என்று சொன்னால், இந்த பயான், இந்த பேச்சு என்பது பயனில்லாத பேச்சு. இங்கு சொல்லப்படக்கூடிய செய்தி, அது செய்தி உண்மையானதாக இருந்தாலும் உங்களுடைய விஷயத்தை அது பயன் தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்தார்கள், பாதுகாப்பு தேடினார்கள். வகௌலில்லா இஸ்மால், பயனளிக்காத சொல்லில் இருந்தும் கேட்கப்படாத சொல்லிலை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள். அருமையானவர்களே, எவ்வளோ விஷயங்கள் நாம் செய்கிறோம், அதில் நம்மில் அறியாமல் தீமைகள் கலந்து விடலாம். நன்மையான காரியம்தான், ஆனால் அதில் ஏதோ ஒரு கோணத்தில் சில தீமைகளும் கலந்து விடலாம், சில குற்றங்கள் அதில் நிகழ்ந்து விடலாம். அதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த உம்மத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய செய்தி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து. இறைவா, நான் எதை செய்தேனோ அதனுடைய தீங்கில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் செய்த காரியங்களிலெல்லாம் எவைகளெல்லாம் தீங்குகள் நிறைந்திருக்கிறதோ, பாவங்கள் இருக்கிறதோ, குற்றத்திற்கான காரணங்கள் இருக்கிறதோ, நீ தண்டிப்பதற்கான காரணங்கள் எல்லாம் இருக்கிறதோ, அத்தகைய காரியங்களில் இருந்தெல்லாம் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி மா லம் அஅமல், நான் செய்யாத காரியங்களில் இருந்து உடைய தீங்கிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததற்கும் அல்லாஹ்விடத்தில் அதனுடைய தீங்கில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள். செய்யாத காரியங்கள் அதனுடைய தீங்கிலிருந்து ஏன் பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு சொன்னா, இனி இருக்கக்கூடிய ஹயாத்துடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் அதை நாம் என்ன செய்யலாம், செய்து விடலாம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னதாகவே இனிமேல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உண்டான பொருள்படக்கூடிய நிலையில் இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் தேவை என்பது நமக்கு இருக்கிறது. அந்த தேவையினுடைய அடிப்படையில் பின்னணியில் நாம் கடன் பெறுகிறோம். கடன் பெறுகின்ற பொழுது கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் பெறுகின்ற பொழுது அல்லாஹ் கொடுப்பதற்கான உதவியை செய்கிறான். கொடுக்க கூடாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நாம் கடன் பெறுவோமே, ஆனால் அல்லாஹ் அந்த கடனை, அதனுடைய பொறுப்பை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை நம்மிடத்திலே ஒப்படைத்து விடுகிறான். அல்லாஹ் பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு காரியம் நிறைவேற்றப்படுமா, அல்லது அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்கள் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் பொறுப்பை கொடுத்து விட்டால் நிறைவேற்றப்படுமா என்று சொன்னால், அல்லாஹ் எதை பொறுப்பெடுக்கிறாரோ அதுதான் நிறைவேற்றப்படும். அது நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை, ஏற்பாடுகளை அவன் செய்து கொடுப்பான். நாம பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொன்னால் அது சாத்தியப்படாத ஒன்று. கடன் விகித்து விடக்கூடிய சூழல் நிலைகள் இன்றைக்கு அதிகமானவர்களுக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத்தித் தைன், இறைவா, கடன் மிகைத்து விடுவதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நேரத்தினுடைய துஆக்களிலும், ஒவ்வொரு அம்சங்களிலும், ஒவ்வொரு சூழலிலும் நாம் இது மாதிரியான துஆக்களை தெரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். கடன் வந்துருச்சுன்னு வைங்க, நிம்மதியை முதலில் அது பறித்துவிடும். சரியான ஒரு சீரான வாழ்வினுடைய அமைப்பை நிலை குலைய செய்துவிடும். நமக்கான கண்ணியத்தை இழக்க வைத்துவிடும். பல விஷயங்கள் இருக்கிறது. கடனுடைய பின்னணியில் கடன்பட்டவர்கள் அவர்கள் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முடிவுகள் இன்றைக்கு நிறைவாகவே நாளிதழ்களில் நாம் பார்க்கிறோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக கூட கணவன் தன்னுடைய மனைவி மகளை கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டார். காரணம், கடன் என்பதாக அவர்கள் வெளியே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு கடனுடைய சுமை அதிகமாகின்ற பொழுது
அவருடைய வாழ்வாதாரத்தினுடைய சீரான நிலைகளை எல்லாம் சீர்குலைத்து விடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறது. அதனால் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய சிந்தனையை சீர்குலைக்கக்கூடிய அந்த கடனிலிருந்தும், கடன் மிகைத்து விடுவதிலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்திருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் யௌமிஸ் ஸூஇ, இறைவா பகலுடைய தீங்கில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் லைலத்திஸ் ஸூஇ, இரவினுடைய தீங்கில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் சாஅத்திஸ் ஸூஇ, காலங்கள் நேரங்களினுடைய தீங்கில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் சாஹிபிஸ் ஸூஇ, தோழமைகளினுடைய தீங்கில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். தோழர்களினுடைய நட்பு வட்டாரத்தினுடைய தீங்கில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நல்ல தோழர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அடுத்து சொன்னார்கள், வமின் ஜாரி ஸூஇ ஃபீ தாரில் மகாமா, நிரந்தரமாக வீட்டில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருடைய தீங்கில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஷைத்தானுடைய பிடியில் இருந்து வெளிவருவதற்கான வழிவகைகள் என்ன என்பதை இந்த துஆக்களின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் நாம் ஆசைப்பட வேண்டும். அவர்கள் நமக்கு எந்தெந்த நேரங்களில் எந்த துஆக்களை ஓத வேண்டும் என்பதாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த துஆக்களை நாம் கற்றுக்கொண்டு அந்தந்த சூழலில் அத்தகைய துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்திலே ஓதி அவனிடத்தில் முழுமையான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்லர் ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஷைத்தானுடைய தீங்கில் அவனுடைய வரையில் நாம் விழுந்து விடாமல் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அவருடைய அருளை, அவருடைய பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் வல்லர் ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.